வணக்கம். 4ஆம் வகுப்பு. அனைவருக்கும் காலை வணக்கம். வகுப்பு 4, பாடம் தமிழ், முதல் பருவம், நாள் 27/7/2020. இன்று நாம் பாடப்பகுதியில் காணப்போவது பழமொழிகள். முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்கச் சொல்லி விளங்க வைக்க கூறிய மொழிகளே முதுமொழிகள் அல்லது பழமொழிகள் ஆகும். எண் 5, பண்படுத்தும் பழமொழிகள் என்ற தலைப்பில் பழமொழிகள் சார்ந்த உரையாடல் இங்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அமுதவாணன் தன் தாத்தாவுடன் வாரசந்தைக்கு சென்றான். யாரு? அமுதவாணன் என்னும் சிறுவன் தன் தாத்தாவுடன் எங்கு செல்கின்றான்? வாரசந்தைக்கு. வாரசந்தை என்றால் இங்கு எல்லா பொருட்களும் நமக்கு கிடைக்கும். அந்த இடத்திற்கு பெயரே சந்தை. அப்பொழுது செல்லும் வழியில் நாய்கள் குரைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதை பார்த்த அமுதவாணன் நாய்களை விரட்ட கல்லை தேடுகின்றான். தாத்தா, அமுதவாணா, என்ன தேடுகிறாய் என கேட்கிறார். அதற்கு அமுதவாணன், நாயை கண்டால் கல்லை காணோம் என்பதற்கேற்ப இந்த நாய்களை விரட்ட கல் கிடைக்கவில்லை தாத்தா என அமுதவாணன் தாத்தாவிடம் கூறுகின்றான். அதற்கு தாத்தா, நாயை கண்டால் கல்லை காணோம் என்பதற்கு அது பொருள் அல்ல. அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுதவாணா. கல்லால் செதுக்கிய சிலைதானே கோவில்களில் இருக்கிறது. அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரியமாட்டார். யாரு? கடவுள். கல்லாக பார்த்தால் கடவுள் தெரியமாட்டார். சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது. இதுதான் இந்த பழமொழியின் பொருள் என்று தாத்தா நாயை கண்டால் கல்லை காணோம் என்ற பழமொழிக்கு உண்மையான பொருள் எதுவென்று அமுதவாணனுக்கு கூறுகின்றார். இங்கு பார்த்தீர்களா? சிலை ஒன்று இருக்கிறது. இதனை நாம் சிலையாக பார்த்தால் கடவுள் தெரிவார். கல்லாக பார்த்தால் கடவுள் தெரிய மாட்டார். அடுத்து இன்னும் வேறொரு பழமொழி, குரைக்கின்ற நாய் கடிக்காது. அதற்கு என்ன பொருள் என்று அமுதவாணன் கேட்கின்றான். தாத்தா, குரைக்கின்ற நாய் கடிக்காது என்று உன் நண்பன் இன்பவாணன் கூறியது தவறு. அப்படி இல்லை அமுதவாணா. குரைக்கின்ற நாய் என்பது தவறு. குழைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது. குழைகின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாலை ஆட்டி குழைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். அதுதான். அடுத்து தாத்தா சந்தைக்கு செல்லும் வழியில் நுழைவாயிலில் யானை ஒன்று ஆசி வழங்கி கொண்டிருந்ததை பார்க்கின்றனர். அமுதவாணன் தாத்தாவிடம், நானும் யானையிடம் ஆசி பெற்று கொள்கிறேன் என்று கூறுகின்றான். தாத்தா, இதோ 10 ரூபாய் யானையிடம் கொடு என்று கூறினார். அப்பொழுது அதற்கும் அமுதவாணன் ஒன்று கூறுகின்றான். தாத்தா, அன்றொரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினாரே,
யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் என்று. அதற்கு பொருள் என்ன தாத்தா? யானை கிடையாது, அது ஆனை. அதை பிரித்து எழுதினால் ஆ கூட்டல் நெய், பசுவின் நெய். பூ நெய் கிடையாது, அது பூ கூட்டல் நெய். அதாவது பூவில் ஊறும் தேன். நாம் இளமையில் பசு நெய்யை விரும்பி உண்போம். வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம். இளமையில் ஆ நெய், முதுமையில் பூநெய். இதைத்தான் ஆனைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் என்பர். அடுத்து இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் வாங்கினர். அப்பொழுது அமுதவாணன், தாத்தா, எனக்கு இங்கு சந்தையில் விளையாட பந்தும் மட்டையும் வாங்கித் தாருங்கள். அப்படியே என் தங்கச்சி பாப்பாவுக்கும் பலூன்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று அமுதவாணன் தன் தாத்தாவிடம் கூறுகின்றான். அதற்கு தாத்தா, அப்படியே எனக்கும் பலூன்கள் சேர்த்து வாங்குங்கள் என்று தாத்தாவிடம் கூறுகின்றான். அப்பொழுது தாத்தா, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும், அகத்துல போட்டாலும் அறிந்து போடணும் என்று கூறுகின்றார். அதற்கு அமுதவாணன், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுமா? அப்படி என்றால் என்ன தாத்தா என்று கேட்கின்றான். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம், ஆனால் இது தவறு. அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி. அதாவது புரியாமல் எதையும் மனனம் செய்வது, நினைவில் கொள்ளக்கூடாது. எதையும் புரிந்து கற்க வேண்டும், அதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பேசிக்கொண்டே இருவரும் வீட்டை வந்து அடைந்தனர். உங்களுக்கு இந்த பாடம் பிடித்திருந்ததா? நீங்களும் இன்று நாம் கற்றவைகளை வாசித்தல் பயிற்சி மேற்கொள்ளுங்கள். பாடம் 5, பண்படுத்தும் பழமொழிகள். அமுதவாணன் தன் தாத்தாவுடன் வார சந்தைக்கு சென்றான். செல்லும் வழியில் நாய்கள் குரைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதனை பார்த்த அமுதவாணன் நாய்களை விரட்ட கல்லை தேடினான். அப்பொழுது தாத்தா, அமுதவாணா, என்ன தேடுகிறாய்? அதற்கு அமுதவாணன், நாயை கண்டால் கல்லை காணோம் என்பதற்கேற்ப இந்த நாய்களை விரட்ட கல் கிடைக்கவில்லை. அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுதவாணா. கல்லால் செதுக்கிய சிலைதானே கோவில்களில் இருக்கிறது. அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார். சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது. இதுதான் இந்த பழமொழியின் பொருள். தாத்தா, குரைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவாணன் நேற்று கூறினான். குரைக்கின்ற நாய் கடிக்காதா தாத்தா? அப்படி இல்லை அமுதவாணா. குரைக்கின்ற நாய் என்பது தவறு. குழைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது. குழைகின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாலை ஆட்டி குழைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே, அதுதான். புரிந்ததா? அடுத்து இருவரும் சந்தைக்குள் நுழைந்தனர். நுழைவாயிலில் யானை ஒன்று ஆசி வழங்கி கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அமுதவாணனுக்கும் ஆசை வந்தது. தாத்தா, நானும் இந்த யானையிடம் ஆசி பெற்றுக் கொள்கிறேன். அதற்கு தாத்தா, பெற்றுக்கொள், இதோ 10 ரூபாய் யானையிடம் கொடு.
தாத்தா, அன்றொரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினார்களே, யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் என்று. அதற்கு பொருள் என்ன தாத்தா? யானை கிடையாது, அது ஆனை. அதை பிரித்து எழுதினால் ஆ கூட்டல் நெய், அதாவது பசுவின் நெய். பூனை கிடையாது, அது பூனை. அதை பிரித்து எழுதினால் பூ கூட்டல் நெய், அதாவது பூவில் ஊறும் தேன். நாம் இளமையில் பசுநெய்யை விரும்பி உண்போம், வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம். இளமையில் ஆனை, முதுமையில் பூனை. இதைத்தான் ஆனைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் என்பர். ஆனால் இன்று இதன் பொருள் மாறுபட்டு வழங்கப்படுகிறது. இருவரும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் வாங்கினர். அப்பொழுது தாத்தா, எனக்கு விளையாட பந்து மட்டையும் வாங்கித் தாருங்கள். அப்படியே பாப்பாவுக்கு பலூன்கள் வாங்கி கொள்ளலாம் என்றார். அதற்கு, போதும், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுமா? சொல்கிறேன். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம். ஆனால் இது தவறு. அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி. அதாவது புரியாமல் எதனையும் நினைவில் கொள்ளக்கூடாது. கற்கும்போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும். இருவரும் பேசிக்கொண்டே வீட்டை அடைந்தனர். நீங்களும் வாசித்தல் பயிற்சி பெறவும். நன்றி.